இந்த காணொளியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற தகவல் கொடூரமான கோர சம்பவங்களை விபரிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் பிள்ளைகளோட இந்த காணொளியை பார்க்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. 26 வருஷங்களுக்கு முதல்ல 8 தமிழர்கள் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட 5 போலீஸ் அதிகாரிகளுக்கு சில நாட்களுக்கு முதல்ல அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. அது ஒரு கொடூரமான கோர சம்பவம். 8 தமிழர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது மட்டும் கிடையாது, பிணங்கள் கூட சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதா சில இடங்களில் வாசிக்க முடியுது. ஒருவருடைய பிணத்திலிருந்து பிறப்புறுப்பு அறுத்தெடுக்கப்பட்டு அவருடைய வாயில திணிக்கப்பட்டதா ஒரு கட்டுரையில் நான் வாசித்தேன். அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு இனப்படுகொலை ஒரு சம்பவம். அந்த இனப்படுகொலை திட்டமிட்டு எப்படி நடத்தப்பட்டது, இந்த வழக்கு விசாரணை கடந்து வந்த பாதை என்ன, தீர்ப்பு எப்படி முடிவுக்கு வந்திருக்குன்றதை பற்றின பல விஷயங்களையும் தான் இந்த காணொளியில் விளக்கமாகவே பார்க்க போகிறோம். இது ஒரு செய்தி மட்டும் கிடையாது, ஒரு கொடூரமான கோர சம்பவத்தினுடைய வரலாற்று பதிவு என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்த காணொளியில் நான் சொல்ல போகிற தகவல்கள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னால், இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான உள்நாட்டு சர்வதேச செய்திகள், சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கை, ஒரு சில கட்டுரைகளில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் அடிப்படையாக கொண்டு பல விஷயங்களையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலைகளில் பாரதிபுரம் படுகொலைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பாரதிபுரம் என்ற பேரை தமிழர்களால், உலக தமிழர்களால் அவ்வளவு எளிதாக மறக்கவே முடியாது. அந்த ஊரோட பேரை கேட்டாலே இந்த கொடூரமான சம்பவம் தான் பலருக்கும் ஞாபகம் வரும். 26 வருஷங்களுக்கு முதல்ல இந்த கொடூரமான கோர சம்பவம் அந்த கிராமத்தில் ஒரு காலை நேரத்தில் நடந்துகிறது. எப்படியான பின்புலத்தில், எப்படியான பின்னணியில் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால், தமிழர்களை பூர்வீக நிலத்திலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றதுக்காக திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழர்களை பயம் காட்டி அவர்களுடைய பூர்வீக நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுறது, இந்த மாதிரியான கொடூரமான வன்முறைகளை தமிழர்களுக்கு எதிராக நடத்துறது தான் அந்த திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் பதிவாகி இருந்தது. 1990களுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகுது கிழக்கு மாகாணத்தில். அதுலேயும் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து மக்கள் தங்களுடைய இடங்களை விட்டு இடம்பெயர வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அந்த சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருந்த காலப்பகுதி. குறிப்பாக தம்பலகாமம் பிரதேசத்தில் ஏராளமான கிராமங்களை சேர்ந்த மக்கள் 90களுக்கு பிறகு இந்த மாதிரி இடம்பெயர்றாங்க. பாரதிபுரம் கிராமமும் அதில் மிக முக்கியமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்றது விவசாயம். அந்த பசுமையான நிலத்தை விட்டு போகிறதுக்கும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. பலர் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் போக எஞ்சியிருக்கிற பிரதேசங்களில் தங்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பாரதிபுரம் மக்களும் பயத்தோட தங்களுடைய வாழ்வாதாரத்தை கைவிடக்கூடாது, பூர்வீக நிலத்தை கைவிடக்கூடாதுன்றதுக்காக மீள்குடியேறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 1996ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கும் 6:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த கொடூரமான சம்பவம் நடக்குது. தொழிலுக்காக போய்கொண்டிருந்தவர்கள் உட்பட பலர் விசாரணைகளுக்கு சொல்லி போலீசாலையும் சிவில் பாதுகாப்பு படையாலையும் கூட்டி போகப்படுறாங்க. காரணமே தெரியாமல் போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் வச்சு 8 தமிழர்களும் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. 4 பேர் மாணவர்கள், 2 பேர் சகோதரர்கள், 13 வயது 17 வயதான சகோதரர்கள் உட்பட 8 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. இன்னும் பலர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் படுகாயமடைகிறாங்க. இந்த சம்பவம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த உறுப்பினர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூட சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் கூட அந்த பிணங்களையும் விட்டு வைக்காமல் சித்திரவதை நடத்தப்பட்டதாகவும் சில கட்டுரைகளில் வாசிக்க முடிஞ்சுது. ஒருவருடைய பிணத்திலிருந்து பிறப்புறுப்பு அறுத்தெடுக்கப்பட்டு வாயில திணிக்கப்பட்ட கொடூரமான கோர சம்பவம் கூட பதிவாகி இருந்ததா அந்த கட்டுரையிலிருந்து நான் வாசித்தேன். இதுக்கு பிறகு அந்த கிராமமே அச்சத்தில் மூழ்கி போயிருந்தது. திரும்பவும் இந்த பயம் காரணமாக மக்கள் கிராமத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. நான் மீடியாவில் இருந்த நேரத்தில் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு 2-3 சந்தர்ப்பங்களில் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த கொடூரமான கோர சம்பவங்கள் அங்கே போகிற யாருக்காக இருந்தாலும் கண் முன்னால் வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கும் கூட இருக்குது. மக்கள் வேறு வழி இல்லாமல் இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது.
இந்த சம்பவம் சம்பந்தமாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள்லேயே இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சிகள் போலீஸ் தரப்பால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட 8 பேரும் விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் என்று சொல்லி ஒரு ஆவணத்தில் கையொப்பமிட சொல்லி கிராமத்தை சேர்ந்த மக்கள் வற்புறுத்தப்பட்டதாகவும் மிரட்டப்பட்டதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபையிட அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்ட நேரத்திலேயும் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் நடந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக கூட ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்ட தகவல் பக்கத்திலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தான் அவர்களுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டதுக்கான காரணம் என்றது. மற்ற சம்பவங்கள் மாதிரி இதை மூடி மறைக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான ஏராளமான ஆதாரங்கள் அந்த காலத்திலேயே வெளியாகி இருந்தது. மற்ற சம்பவங்கள் மாதிரி இதை மூடி மறைக்க முடியாத சூழல் உருவாகி இருந்தது. 31 பேர் ஆரம்பத்தில் கைது செய்யப்படுறாங்க. விசாரணைகளுக்கு பிறகு ஒரு சிலர் விடுதலை செய்யப்படுறாங்க. 13 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுது. பல வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை நடந்து வழக்கோட சம்பந்தப்பட்ட இன்னும் சிலர் அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் விடுதலை செய்யப்படுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முதல்ல இப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 5 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த ஓஏசி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட நபர் மாரடைப்பு ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் ஒரு செய்தி கூட வெளியாகி இருந்தது. அதுக்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பேருக்கும் எதிராக 37 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நான் இதுக்கு முதல்ல சொன்ன அந்த கொடூரமான கோர சம்பவங்கள் எல்லாம் உண்மைதான் என்றதெல்லாமே இந்த வழக்கு விசாரணை முடிவில் உறுதியாகியிருக்கு. 37 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தாங்கள் கிராமத்துக்குள்ளே போய் சோதனை செஞ்சதா இந்த குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருந்தாலும் கூட போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்லி வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த 5 பேருக்கும் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இலங்கை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை அமுல்படுத்தப்படுறது நடைமுறைப்படுத்தப்படுறது கிடையாது. ஆயுள் தண்டனையாக தான் அந்த 5 பேரும் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு பிறகாவது இந்த சம்பவத்தில் உயிரிழந்து அந்த 8 பேருட ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.